கடல்களைக் கடந்த வரலாறுகள், மழை மேகங்களைக் கடந்த நினைவுகள், அலைகளின் சத்தத்திலும் காற்றின் இசையிலும் இன்னும் வாழ்கிறது மேலத்தெருவின் பொற்காலம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதிகாலையில் கீழக்கரை மேலத்தெரு பள்ளிவாசலில் இருந்து வரும் பாங்கு சத்தமே மக்களின் முதல் அலாரமாக இருந்திருக்கிறது. பெண்கள் அதிகாலையில் ஒழுங்கு செய்துவிட்டு வீட்டிற்கு அருகிலேயே இருக்கும் தொழுகை பந்தலுக்குச் சென்று அமைதியாக தொழுவார்கள். ஆண்கள் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவார்கள். பிள்ளைகள் பள்ளிவாசலிலோ அல்லது மதரசாவிலோ போய் ஓதுவார்கள். வீட்டுக்கு சென்று பசியாறிய பிறகு பள்ளிக்கூடங்களுக்கு செல்வார்கள். ஆண்கள் செய்தித்தாள் வாசிக்கவும் ஊர்கதைகள் பேசவும் சங்கங்களுக்கு செல்வார்கள். அங்கு நாசுவர் இருப்பார். மக்கள் அங்கே சவரம் செய்து கொள்வார்கள். அன்றைய கால மக்களின் அடையாளமாக இருந்த மரக்கட்டை செருப்புகள், பனை ஓலையில் செய்யப்பட்ட பட்டை ஏந்தி கடற்கரைக்கு அல்லது சந்தைக்கு சென்று மீன் வாங்குவார்கள். ஆண்கள் தோட்டத்துக்கோ அல்லது பள்ளிவாசலுக்கோ குளிக்க செல்வார்கள். பள்ளிவாசலில் இருக்கும் முட்டை வடிவத் தொட்டிகளில் குளிப்பார்கள். ஒரு தொட்டி தண்ணீருக்கு 25 காசுகள் கார்வா கொடுத்து குளிப்பார்கள். ஒரு ஆள் குளித்த பிறகு தண்ணீரை திறந்துவிட்டு மறு ஆளுக்கு மாற்றுவார்கள். வீட்டு வாசலில் தூய்மையாகவும் அழகாகவும் குருத்த மண் போடப்பட்டிருக்கும். வீட்டின் படிக்கட்டுகளுக்கு கீழே இருக்கும் கோழி கூடுகளை திறந்தவுடன் கோழிகள் எல்லாம் வெளியே வந்து வீட்டு வாசல்களிலும் தெருக்களிலும் கோழிகள் கொத்த ஆரம்பித்துவிடும். சிறிய சந்துகளை முடுக்கு என்று அழைப்பதும், அதன் முனையில் பெண்களுக்கு பாதுகாப்பு கருதி திரைச்சீலை கட்டப்பட்டிருக்கும் மற்றும் சந்தின் நுழைவில் பெண்கள் புழங்கும் பாதை என்று எழுதியிருக்கும். பெண்கள் வெளியாட்களிடம் பேசும்போது புடவை துணியால் முகத்தை மறைத்தே பேசுவார்கள். ஒரு முடியை கூட காட்ட மாட்டார்கள். மதிய நேரங்களில் பதநீர், நுங்கு என்ற குரலோடு தெரு தெருவாக விற்று வருவார்கள். ஒரு சில வீட்டுக்காரர்கள் ஊரை சுற்றியுள்ள கிராமங்களில் சொந்தமாக வயல், தோப்புகள் வைத்திருப்பார்கள். அவர்களுடைய வீட்டுக்கு நெல் மற்றும் தேங்காய் மாட்டு வண்டி மூலமாகவோ இல்ல டிராக்டர் மூலமாக வரும். எல்லா வீடுகளிலும் சுரங்கம் இருக்கும். அதில் விறகு, நெல் மூட்டைகள், தேங்காய், நெல் அவிக்கும் சிம்பு பானைகள், நெல் குத்தும் உரல் உலக்கைகள் போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் அதில் இருக்கும். பெண்கள் வீட்டில் ஓதிக்கொண்டே வீட்டை சுத்தப்படுத்தி சமையல் செய்து வேலைகளை கவனித்துக் கொள்வார்கள். சமையலுக்கும் துப்புரவுக்கும் தனித்தனியாக வேலைக்காரர்களையும் வைத்திருப்பார்கள். லுகர் நேரத்தில் பள்ளிக்கூடம் போன பிள்ளைகள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு மீண்டும் பள்ளிக்கூடம் சென்று விடுவார்கள். வீட்டில் உள்ள ஆண்களும் பெண்களும் பள்ளிவாசல் மற்றும் பந்தலுக்கு சென்று தொழுதுவிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பார்கள். அசர் நேரத்தில் வீட்டில் உள்ள ஆண்களும் பெண்களும் பள்ளிவாசல் மற்றும் பந்தலுக்கு சென்று தொழுதுவிட்டு பெண்கள் வீட்டு வாசலில் கூட்டமாக உட்கார்ந்து ஊர்கதை, உலக கதை பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆண்கள் சங்கத்தில் ஒன்று கூடி பேசிக்கொண்டு நேரத்தை கழிப்பார்கள். பெண் பிள்ளைகள் த்ரோபால் விளையாடிக் கொண்டிருப்பார்கள். ஆண் பிள்ளைகள் மைதானத்தில் விளையாடுவார்கள். மாலை நேரத்தில் பிள்ளைகள் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து டியூஷன் படிப்பார்கள். மஃப்ரிப் நேரம் வந்ததும் வீட்டில் உள்ள ஆண்களும் பெண்களும் பள்ளிவாசல் மற்றும் பந்தலுக்கு சென்று தொழுதுவிட்டு பெண்கள் வீட்டிற்கு வந்து சுன்னத்தான தொழுகை தொழுது ஓதிக்கொண்டும் திக்ர் செய்து கொண்டும் இஷா நேரம் வரைக்கும் இருப்பார்கள். ஆண்கள் கடைத்தெருவுக்கு சென்று நண்பர்களோடு பேசிக்கொண்டு வருவார்கள். ஈஷா நேரம் வந்ததும் ஆண்கள் பள்ளிவாசல் மற்றும் கடைத்தெருவிலும் பெண்கள் பந்தலிலும் தொழுது கொள்வார்கள். தொழுகை முடிந்த பிறகு பெண்கள் சேர்ந்து வீட்டு வாசலில் பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஆண்கள் வீட்டிற்கு திரும்பி இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு தூங்கச் சென்று விடுவார்கள். பல ஆண்கள் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளில் வேலை பார்த்து கொண்டோ அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டோ இருப்பார்கள். விடுமுறைக்கு மட்டுமே ஊருக்கு வருவார்கள். பள்ளி விடுமுறை வந்துவிட்டால் பெண்களும் பிள்ளைகளும் கூட சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை என்று குடும்பத்தோடு சென்று தங்கி வருவார்கள். பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் விடுமுறை வந்துவிட்டால் எங்கள் ஊரை சுற்றியுள்ள கிராமங்களின் ஊரணி மற்றும் கம்மாக்களுக்கு குடும்பத்தோடு கூட்டாஞ்சோறு ஆக்கிக் கொண்டு செல்வார்கள். அங்கே குளித்துவிட்டு ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டு மாலை நேரம் வரை மகிழ்ச்சியாக நேரம் கழிப்பார்கள்.
அந்த சமயத்தில் கம்மாவில் பல வகை மீன்கள் கிடைத்தாலும் எங்கள் தெருவாசிகளுக்கு கம்மா கெளுத்தி மீன் மட்டும்தான் மிகவும் பிடிக்கும். அதை வாங்கிக் கொண்டுதான் மீண்டும் ஊருக்கு திரும்பி வருவார்கள். மழைக்காலம் வந்துவிட்டால் மொட்டை மாடியில் விழும் மழை தண்ணீர் வாசலுக்கு வரும்படி அமைத்து வைத்திருப்பார்கள். அந்த மழை தண்ணீரில் குடும்பத்தோடு சேர்ந்து குளித்து மகிழ்வார்கள். காலம் மாறிவிட்டாலும் அந்த மேலத்தெருவின் மண் வாசனையும் மக்களின் அன்பும் ஒற்றுமையும் எளிமையான வாழ்க்கை முறையும் இன்றும் நினைவுகளில் உயிரோடு இருக்கிறது.